வணக்கம். ஏஜே மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5ல 9th சம் எக்ஸ் 10, ஒய் 24, இஜெட் என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் எக்ஸ் ஒய் இஜெட் ஆகியவற்றின் மதிப்பை காண்க. ஃபைண்ட் எக்ஸ் ஒய் இஜெட் given that the numbers என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு 10, ஒய் 24, இஜெட் ஆர்என் ஏபின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு தெரியும் இந்த 5 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் 10, ஒய் 24, இஜெட் 5 பேரை கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க T1, இவங்க T2, இவங்க T3, இவங்க T4, இவங்க T5ன்னு தெரியும். நமக்கு தெரியும் ஏபியில் வந்து டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும்னு. அப்போ T2 மைனஸ் T1 எப்படி இருக்கும், ரெண்டையும் கழிக்கும்போது T2 என்னது 10 - x. இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். நமக்கு வந்து எல்லாமே நடுவில் கிடக்கு, கண்டுபிடிக்கணும். அதனால் ஈக்குவேஷன்ஸாக வச்சுட்டு செய்வோம். அப்போ T3 - T2 அப்படின்னா எப்படி இருக்கும், ஒய் -10 இருக்கும். இது செகண்டு. ஓகேயா. அடுத்து T4 3 பேரை கண்டுபிடிக்கணுங்கிறக்காக எனக்கு நிறைய ஈக்குவேஷன் தேவைப்படுது. அதனால் T4 - T3யும் எடுத்துகிறேன். 24 - ஒய்ன்னு இருக்கும். இது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். அடுத்து T5 - T4யும் எடுத்துக்கிறேன். எல்லாமே சேர்ந்தால் தான் எனக்கு எல்லாம் இஜெட் அங்கே தானே இருக்காங்க. அதனால் இது என்ன வரும், T5 வந்து நமக்கு இஜெட் -24ன்னு கிடைக்கும். ஓகேயா. 4 ஈக்குவேஷன் வச்சுருக்கேன். இதிலேருந்து தான் எக்ஸு ஒய் இஜெட் 3 பேரையுமே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா. இப்போது எக்ஸை கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு வேறு எங்கேயுமே எக்ஸ் இல்லை, ஆனால் ஒய் மட்டும் 2 இடத்துல இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஒய் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவேஷன் எதெல்லாம் எடுத்துக்கிறோம், ஈக்குவேஷன் 2 and 3 எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 2 and 3லேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே ஈக்குவல். அப்போ ஒய் -10 = 24 - ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஒய்யை ஒரே சைடாக கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும், ஒய் + ஒய் = 24 - 10 வந்து இந்த பக்கம் +10 ஆயிரும். அப்போது நமக்கு இங்கே 34 கிடைக்கும். இப்போ 2y = 34. இப்போ y = 34 / 2 அடித்து கொடுத்தோம்னா எத்தனை தடவை வரும், 1, இங்கே 7, 17. அப்போ ஒய்யை கண்டுபிடிச்சிட்டோம். y = 17 ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ஒய்க்கு தெரியும். ஒய் தெரிஞ்சால் நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இங்கே ஜாயிண்டாக ஒய் வர்றதுனால இங்கே இஜெட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே எதில் எடுத்துக்கிடுவோம், இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாமா, ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துக்குவோம். 1 and 2 எடுத்துகிட்டு 2 ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ 10 - x, எனக்கு எக்ஸ் தான் வேணுங்கிறனால இந்த பக்கமாக எழுதுகிறேன். ஒய் -10க்கு ஈக்குவல். அப்போது எக்ஸை இந்த பக்கமாக மைனஸில் இருக்கிற அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கிடுவோமே. அப்போ என்ன வரும், எக்ஸு = நான் இது தான் இந்த பக்கம் வருது. அப்போ என்ன வரும், 10 - ஒய் + 10ன்னு கிடைக்கும். ஓகேயா. அப்போ 10 இங்கே 20 - ஒய் எவ்வளவு, 17. 20 - 17 = 3 இல்லையா. அப்போ எக்ஸ் = 3 இது கிடச்சிருச்சு. இன்னும் ஒன்று தான் கண்டுபிடிக்கணும், இஜெட் இங்கே தான் இருக்காங்க. ஒய்யும் இஜெட்டையும் எடுத்துக்கிடுவோமா. அப்போ ஈக்குவேஷன் 3 and 4 2 வரையும் வச்சு செய்வோம். 3 என்ன, 3க்குரியது 24 - ஒய், இங்கே இஜெட் -24. இஜெட் தான் வேணுங்கிறனால நான் இந்த பக்கம் இஜெட் எழுதுகிறேன். இங்கே 24 - ஒய். ஒய் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 17. அதை அப்ளை பண்ணிடுவோமா. 17 இங்கே இஜெட் எனக்கு இஜெட் -24 = இங்கே 24 - 17. அப்போ என்ன வரும், 7 பேலன்ஸ் இருக்கும் இல்லையா. 7 எழுதிட்டேன். இப்போது இஜெட் மட்டும்தான் வேணும். இந்த 24 இங்கே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தால் என்ன வரும், 31. அப்போ இஜெட் = 31. 3 பேரையுமே கண்டுபிடிச்சாச்சு.